அந்த காய் நறுக்கிறது எப்படின்னா, நான் வந்து எல்லாம் கருவேப்பில, கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி ம். எல்லாம் கழுவி கிழுவி நறுக்கி வச்சுருவேன். நறுக்கி வச்சுட்டு அந்த குப்பையெல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். அடுப்படில ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, என்னென்ன வேணுமோ அந்தந்த அடுப்புல கடாய், குக்கர் எல்லாம் போட்டு தான் அடுப்ப பத்த வைப்பேன். 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டு வெளில ரொம்ப வந்துருவேன். கடகடன்னு முடிச்சிடுங்க. ஏன்னா என்ன என்ன என்னாலலாம் வந்து இந்த வெங்காயத்த வெட்டிக்கிட்டே சமைக்கிறதெல்லாம் என்னால முடியவே முடியாது. அதனால என்னோட டிப்ஸ் அதுதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதாவது அதான் ஈஸி. நமக்கு வெங்காய தோலு கீலு எல்லாம் இருக்கும்போது நமக்கு சமைக்கும்போது ஒரு எரிச்சல் வரும். கரெக்ட். என்ன பண்றது? அடுத்தடுத்து பண்ணணுமே! இது இப்ப என்ன தெரியுமா? ஒரு கடாய பொரியலுக்கு போட்டோம்னா, எண்ணெய ஊத்தி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு, அந்த காய போட்டு மூடுனோனே, அந்த வேலை முடிஞ்சது. தேங்காய ரெடியா மிக்ஸியில அரைச்சு வச்சிருப்போம். திருவி வச்சிருப்போம். அதையும் போட்டோம்னா முடிஞ்சது. இந்த தேங்காய்க்கு ஒரு பக்கம் ஓடவும், இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது எடுத்து அந்த கட்டிங் நறுக்கி வேலைலாம் வச்சுருங்க. வந்து சமையல்ல வச்சுக்கவே கூடாது. முதல்ல ஆமா. வரல சமைக்க மட்டும் தான் முடிச்சு செய்யணும் வந்தா. வச்சிரணும். ஆமா. அத வச்சுட்டு, அதுதான். அந்த கட் பண்ற நேரத்துல ஒரு பக்கம் குக்கர்ல பருப்பு, ஒரு பக்கம் சாதத்த போட்டு வச்சுருவேன். இது வந்தோனே டக்கு டக்குன்னு இத முடிச்சுட்டு, நம்ம குப்பை எடுத்து போடுறதுக்கும் வேலை இல்ல. முன்னாடியே எடுத்து எல்லாம் போட்டுடுவேன் எல்லாத்தையுமே. ம். எல்லாம் அடுப்படிய கிளீன் பண்ணிட்டு தான் சமையல் ஆரம்பிப்பேன். இதுதான் எ உங்களோட டிப்ஸ். என்னோட டிப்ஸ். நானுமே அப்படிதான். எல்லாமே நறுக்கி ரெடியா வச்சுட்டு, அதுக்கப்புறமா சமைக்க ஆரம்பிச்சோம்னா விறுவிறுவிறுன்னு ஆயிரும். பட் பிளான் பண்ணிக்கணும். இன்னதுதான் பண்ண உள்ள வந்து நின்னு நம்ம இன்னைக்கு குழம்பு வைக்கலாமா? இது கூட்டு வைக்கலாமா? நான் யோசிக்கணும்.